welcome to Tea Bites. இன்னைக்கு என்ன ரியாக்ஷன் வீடியோ பார்க்க போறோம்னா, எஸ், Stranger Things 5 official trailer ரிலீஸ் ஆயிருச்சு. நேத்து ரிலீஸ் ஆனிச்சு. ஸோ நைட்டு ரியாக்ஷன் பண்ணலான்னு நினைச்சேன், ஆனா பண்ண முடியல. இப்ப அதுக்கு முதல்ல ரியாக்ட் பண்ணிடலாம். பண்ணிட்டு அதுக்கப்புறம் மத்ததை பத்தி பேசுவோம். We can begin. There's no time for us. There's no place for us. I'm really starting to lose it. Being stuck in here, no end in sight. Maybe tonight is our break. We find Becca. We end this once and for all, together. This isn't like one of your campaigns. You don't get to write the ending. Not this time. He's planning to end our world. And he's not gonna stop until we're drained of every last ounce of suffering. Stay true to ourselves. Stay true to our friends. Do it. No matter the cost. You are going to help me. One last time. ஐயோ, எனக்கு பார்க்கக்குள்ள ஒரு மாதிரி இமோஷனலா இருந்துச்சு. ஏன்னா ஈச் அண்ட் எவ்ரி கேரக்டர் லைக் பர்சனலி நமக்கு கனெக்டட் ஆன ஒரு கேரக்டர். அதனால எனக்கு ஏன்னு தெரியல, ஒரு மாதிரி இமோஷனல் ஆனிச்சு. எனக்கு இந்த கேரக்டர் வேணும், அந்த கேரக்டர் வேணும், யாருக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் தான். அண்ட் இது பார்க்கக்குள்ள ஒரு மாதிரியா இருந்துச்சு. அண்ட் ஏன் ஒரு கட்டெல்லாம் பார்க்கக்குள்ள எனக்கு வில்க்கு எதுவும் ஆயிருமோ, லூக்கஸ்க்கு எதுவும் ஆயிருமோ, எனக்கு மைண்ட்ல ஓடுறதே ஸ்டீவ்க்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அது ஒரு சுயனாலும் வச்சுக்கலாமே. ஆனா கதைப்படிக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஐ ஹோப்ஃபுல்லி லைக் மெயின் கேரக்டர்ஸ்ல கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு கேரக்டருக்கு ஏதாச்சும் ஒன்று ஆகும். அது நல்லாவே தெரியும். பிகாஸ் அப்படியே எடுத்துட்டு போனாலும் அது சரியும் கிடையாது. அதனால ஏதாச்சும் ஒரு கேரக்டருக்கு ஏதாச்சும் ஒன்று ஆகும், அது நல்லாவே தெரியும். ஸோ வி ஹேவ் டு அக்செப்ட் தட். பட் நமக்குன்னு ஒரு ஃபேவரட்டிசம் இருக்கும் இல்லையா, அதுதான் ஸ்டீவ் மேல எல்லாரும் மேலேயும். இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோட ஜேர்னி இன்னும் கொஞ்ச நாள்ல முடிய போகுதுன்னு நினைக்கக்குள்ள ரொம்ப ஒரு மாதிரி ஹார்ட் ஃபெல்ட்டா இருக்கு. லைக் ஒரு மாதிரி பாரமா இருக்கு, ஃபீலிங் இமோஷனலா இருக்கு. என்ன ஒரு சீரீஸ்க்கு இந்த மாதிரிலாம் இருக்குமான்னு கேட்டா அதோட க்ரோ அப் பண்ணி வந்தோம்.
இல்லையா? அதனால வந்துட்டு எனக்கு பர்சனலி அப்படி ஃபீல் ஆகுது. நான் வந்து அந்த டைம்ல இருந்தே நான் அதை பார்க்க ஆரம்பிக்கல சீரியஸ்லி. லைக் சீசன் 2ல இருந்து தான் ரியலி நான் பார்க்க ஆரம்பித்தேன். சீசன் 2ல இருந்து தான் நான் பார்க்க ஆரம்பித்தேன். அந்த டைம்ல நெட்ஃப்ளிக்ஸ்லாம் இருந்துச்சு, பட் அந்த அளவுக்கு வந்துட்டு எனக்கு தெரியல. மெயின்லி எனக்கு தெரியல. அந்த டைம்ல வந்து நெட்ஃப்ளிக்ஸ் வந்து ஆடம்பரம், அத்தியாவசியம் கிடையாது இப்ப மாதிரி. அண்ட் இந்த லாக்டவுன் ஒன்று ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த நெட்ஃப்ளிக்ஸ் எல்லாமே வந்தது. அந்த டைம்ல தான் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சேன். ஆனால் அதுக்கு முன்னுக்கு வந்துட்டு சில வெப்சைட் இருக்கும் இல்லையா, அதில் பார்த்தது தான் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ். அப்படி வந்து அடிக்டட் ஆகி ஃப்ரெண்ட் மூலியமா நமக்கு தெரிஞ்சு வந்தது தான் இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ். ஒரு பெரிய சபா அந்த சொல்லுவாங்களா, அந்த வேர்டு எனக்கு சொல்ல தெரியல. அது வந்து ஒரு நிறைவுக்கு வரப்போகுது. நியூ இயர் ஈவ்க்கு மலேசியாவுக்கு, இங்கே நினைக்கிறேன் நியூ இயர்க்கு தான் நம்ம பார்க்க முடியும் அந்த எபிசோட். ஸோ எஸ், அது ஒரு எண்ட்க்கு வரப்போகுது அப்படின்னு நினைக்கக்குள்ள ஒரு மாதிரியான ஃபீலிங்காக இருக்குது. அது எப்படி சொல்கிறதுனே தெரியல. இதுதான் எண்டிங்னு தெரிஞ்சிருச்சுன்னா இதுக்கு மேலே சீசன் 1 சீசன் 2லாம் ரிப்பீட்டில் பார்ப்பேன். அது கூட பார்க்க போகிறேன்னா என்னன்றது எனக்கு தெரியல. ஸோ யா, anything happen in Stranger Things 5 அது நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு போகணும். பிகாஸ் we are Stranger Things fans. ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த ரியாக்ஷன் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களை அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். பை.